கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மிஷ்கின் ஒரு கதையாவது இந்த மக்களுக்காக எழுதிட்டு பேசுவாங்க. அடுத்த அட்டாக். விஷால் அணியினருக்கு அடுத்தடுத்து அதிரடி கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ராதாகிருஷ்ணன் தலைமையிலான முன்னேற்ற அணியினர். ஏற்கனவே முன்னேற்ற அணியின் இயக்குனர் சேரன் விஷால ஒரு வெளுத்திருந்தாரு பகிரங்க கடிதம் ஒண்ணுல. இப்போ விஷால் அணியில் பொது செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் இயக்குனர் மிஷ்கின் அவருக்கு முன்னேற்ற அணியின் துணைத் தலைவர் வேட்பாளர் சுரேஷ் காமாட்சி விடுத்திருக்கும் கேள்விகள் சில. உலக சினிமாவை மட்டுமே இயக்கும் இயக்குனர் மிஷ்கின் அவர்களுக்கு, நான் உலக சினிமான்னு சொன்னதுக்கு அர்த்தம் புரிந்திருக்குமே உங்களுக்கு? ஒன்னு டிவிடி இல்லனா உலக புத்தகம், இதுதானே உங்களோட சினிமா அறிவு. தயவு செஞ்சு ஒருத்தரை பத்தி பேசும் முன்னாடி அவர் யாரு, அவர் என்ன செஞ்சிருக்காரு, நாம என்ன செஞ்சிருக்கோன்றத உணர்ந்து பேசணும். எந்த தயாரிப்பாளரை நீங்க இயக்குன படங்களின் மூலம் காப்பாத்தி இருக்கிறீங்க? 5 கோடி முதல் பிரதின்னு ஒப்பந்தம் செஞ்சு 8 கோடி வரைக்கும் இழுத்துட்டு பஞ்சாயத்து பண்ணினது நினைவில்லையா? தனஞ்சயன் பட்ஜெட்டை இழுத்து பிடிச்ச போது கோபத்துல செல்போனை உடைச்சதெல்லாம் செய்தியா வந்ததே, மறந்து போச்சா உங்களுக்கு? விஷால் ராத்திரியும் பகலுமா உழைக்கிறாரு, சரி. நாங்க என்ன ஐஸ் தப்பிக்கிட்ட திரியிறோம்? அவரோட நோக்கம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கிடைக்கிற நோக்கம். அதுக்காக அவர் எங்களோட சங்க நலனுக்காகவும் எங்களோட உறுப்பினர் நலனுக்காகவும் இரவும் பகலுமா உழைக்கிறேன்னு அண்ட புழுகிறாரு. அட, நடிகர் சங்கத்துக்காக உழைச்சாருன்னு சொல்லிடாதீங்க. நடிகர் சங்க ஆட்கள் அடிக்க வந்துட போறாங்க. சேரன் எங்களோட சினிமா சொத்து, தமிழர்களின் உணர்வு மொழி. அவர் பத்தி பேச அருகதையே இல்லாதவர் நீங்க. தயவு செஞ்சு போட்டிட்டோமா, ஓட்டு பிச்சு எடுத்தோமா, அடுத்தவன் காசுல தயாரிப்பாளரானோமான்னு போய்கிட்டே இருங்க. திருட்டு விசிடி உட்பட மத்தத உண்மையாவே காசு போட்டு படம் எடுக்கிற நாங்க பாத்துக்கிறோம். நிறைவா ஒரே ஒரு வேண்டுகோள், சொந்தமா யோசிச்சு சிந்திச்சு மூளைய கசக்கி ஒரே ஒரு கதை எழுதிட்டு வாங்க, மத்தத அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு சுரேஷ் காமாட்சி.